மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மீன் பேர் வந்து காணாங்கத்தை மீன். நமக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல குழம்புக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அடுப்புக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிக்கிட்டுனா அடுப்பு இப்படி மாதிரி ஜோரம் நல்லா எரியும். அதுக்கப்புறம் மாங்காய், தக்காளி, வெங்காயம், அப்புறம் வடகம், எண்ணெய் அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கணும். மாங்காய் பார்த்திங்கன்னா அடுப்பு பக்கத்தில் இருக்கும் மாமரம், அதில் நாங்கள் எடுத்துக்கணும். அது இருக்குது பாருங்கள் அந்த மாமரம். சட்டி வச்சுட்டு அப்புறம் எண்ணெயை ஊற்றி காய வைக்கணும். மண் சட்டியில் குழம்பு வச்சா எத்தனை பேர் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மீன் முன்னாடியே கழுவி ரெடியாக வச்சுட்டாங்க அம்மா. என்ன காய் இது வந்து எங்கள் ஜூனியர் 12 வருஷம் 13 வருஷம் அது வயசாகிடுச்சு. ஃபீமேல் தான். இதான் மாமரம், ஒட்டு மாங்காய் ஃபுல்லாக மாமரம் தான், ரெண்டுமே மாமரம். எண்ணெய் காஞ்சோடனே வடகம் போட்டாங்க. வடகம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வதக்கிட்டாங்க. அதெல்லாம் வதக்கணும். நல்லா ஒரு பதத்துக்கு வந்த உடனே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அதில் குழம்பு மீன் ரெடி வச்சுருக்காங்க இல்லையா, கரைச்சி அதை அதில் ஊற்றிடணும். நல்லா சுரட்டி எடுக்கணும். அப்படி தான். அப்புறம் திறந்து பார்க்கணும் அது என்ன நிலமையில் இருக்குது, கொதி வருதா கொதிக்கலையா அப்படின்ட்டு. மாங்காய் அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு பலூன் விளையாடின்னு இருந்தது, அது சின்னதாக ஒரு கிளிக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னடா இவன் இந்த பையன் என்ன பண்ணுறான் பார்த்தா கொடுக்காப்புளி அடிச்சுட்டு இருக்கார். அதை நல்லா ஜூம் பண்ணி ஒரு கேப்சர் எடுத்தாச்சு. இதெல்லாம் நாங்கள் எப்போயே பண்ணிட்டோம். இப்போலாம் பண்ணால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொதிக்குது, நல்லா கொதி வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளி ஒரு சின்ன வீடியோ சேட்டை பிடிச்சி வருவார். அப்புறம் குழம்பு கொதி வந்த உடனே மீன் எடுத்து தர போட வேண்டியதான். கொதி வந்துடுச்சு. அப்படியே மீன் எடுத்து இது ஏன் இதுமாரி பார்க்குறாங்கன்னா குழம்பு வந்து அந்த மீனில் ஒட்டுதா, அப்போ தான் அது கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், அது நல்லா மூடிக்கணும். ஓகே, இந்த ஸ்டைல் மீன் குழம்பு எத்தனை பேர் மிக்ஸ் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்டி பார்த்திங்கன்னா மீன் குழம்புன்னு தனியாக வச்சுருப்போம். மீன் குழம்பு கீரை கடையிறதுக்கு அது தனி சட்டி, அது மாதிரி. ஓகே, பாய்.